இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு டென்ஷன் எடுத்து தெரியுமா? என் குழந்தை பிறக்கும் போது நான் ஒரு லூசரா தெரியக்கூடாது. நான் அவனுக்கு முன்னாடி ஜெயிச்சவனா ஒரு வின்னரா தெரியணும். அதுக்காக தான் நான் ஒண்ணு பண்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ சொன்ன நம்ம குழந்தை ஆசைப்படுறதுலாம் நம்ம நிறைவேற்றணும்னு. அதுக்கு நான் சக்சஸ் ஆகணும்ல, அதனால தான் நான் இந்த ஸ்டெப் எடுத்தேன். நீங்க எதுக்குங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? தெரியாம நடந்துருச்சு, விடுங்க. எங்க சைன் பண்ணணும் கொடுங்க. இதோ இங்க கீழே செக்லயும் ஒரு சைன். ரொம்ப தேங்க்ஸ் செல்லம். நீ இந்த உலகத்தை பார்க்கும்போது அப்பா சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பேன்டா. போயிட்டு வரேன்டா தங்கம், போயிட்டு வரேன். சாரிங்க, பேலன்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, நமக்குள்ள எதுக்கு சாரி எல்லாம்? வெண்ணிலா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் சொல்ல போற இந்த விஷயம் நம்ம 2 பேர் லைஃபுக்கும் நல்லது. சரி சொல்லுங்க. பரம பரம, என்ன வீட்ல யாரையும் காணோம்? வீட்டை திறந்து போட்டுட்டு எல்லாம் எங்க போச்சிங்க? ஏ பரம, அது வந்து நானும் சாராவும். வெண்ணிலா, ஏ வெண்ணிலா. ஐயோ, இது எங்க பெரியம்மா குரலாச்சு. என்ன இது? வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா? வந்து எம்மா நேரமா தேடுறது? எங்க பெரியம்மா வந்துட்டாங்க. நீங்க போங்க. நம்ம 2 பேரையும் இங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஒரு நிமிஷங்க, நீங்க சீக்கிரம் போங்க. ஏங்க வெண்ணிலா, வெண்ணிலா ஒரு நிமிஷம். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேங்க. நம்ம நிச்சயத்துக்கு அப்புறம் நிறைய பேசலாம். இப்ப போங்க. ஏன் பொண்ணா இது? எவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு. என்ன கலரு, என்ன அழகு. அப்படியே ஹீரோயின் கணக்கால இருக்கறா. யார் அது நடு வீட்ல வந்து கத்திட்டு இருக்கிறது? யார் அது கத்திட்டு இருக்கு? ஐயோ, கண்ணு, வான்மதி. பெரியம்மா வாங்க. எப்படி கண்ணு இருக்கிற? ஐயோ ஐயோ ஐயோ, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்படி வளர்ந்துட்டியே என் கண்ணு, என் பட்டு. பெரியம்மா, மேக்கப் எல்லாம் கலக்குறீங்க நீங்க. ஏன் கண்ணு இம்மா இழைச்சிட்ட? நீ சாப்பிடுறியா இல்லையா? அந்த பரம உனக்கு சோறு போடுறாளா இல்லையா? சாப்பிடுறேன். நில்லு கண்ணு, எம்மா நாளாச்சு, அதுக்குள்ள எங்க ஓடுற? கொஞ்சம் வேலை இருக்கு பெரியம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன் செல்லம், ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாக்குறேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம்ல? பெரியம்மா எப்ப வந்தீங்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸ் இல்ல காப்பியாச்சும் போட்டு கொடுக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? மறந்தே போயிட்டேன் பெரியம்மா. என்ன வேணும்? ஜூஸே எடுத்துட்டு வா போ. நீங்க உட்காருங்க பெரியம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மாடி. ஆமாங்க, எப்ப வந்த?
இப்பதான் மாமா. வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? ம், நல்லா இருக்கேன்க்கா. வான்மதி, பெரியம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டியா? எப்படி இருக்கன்னு கேட்டியாவா? என்ன பார்த்த உடனே எப்ப வந்தீங்க பெரியம்மா, எப்படி இருக்கிறீங்க பெரியம்மான்னு கட்டி புடிச்சு முத்தமே கொடுத்துட்டா. என்னாண்ட அம்மா பாசம் என் தங்கத்துக்கு. அடியாத்தி, எம்மா பெரிய வீடு. இது ஊடா இல்ல கல்யாண மண்டபமா? இம்மா பெருசாகுது. யோ மாமா, என் பொண்ணு வான்மதிக்கு இம்மா பெரிய இடத்துல நீ சம்பந்தம் பாப்பன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என்னங்க இது, மங்க வான்மதின்னு சொல்றாங்க? அதான் எனக்கும் புரியல. ஏமாங்க, நான் போன்ல பேசினதை நீ கேட்கலையா? கேட்காமலையா? இம்மா தூரம் வந்திருக்கேன், பொண்ணுக்கு நிச்சயம் வந்துருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்ன அதை கேட்கலையா? எங்க அதுக்குள்ளதான் அந்த கண்ணம்மா கைத என்கிட்ட வம்பிழுத்து போன தள்ளி விட்டுட்டாளே. இல்லன்னா அவளை கொலை அடியிலேயே உண்டு இல்லன்னு பாத்திருப்பேன். அவ எஸ்கேப் ஆயிட்டா. அத்த விடுங்க, நல்ல விஷயம் பேச வந்திருக்கும் போது அவளை பத்தி என்ன பேச்சு? வாங்க உள்ள போலாம். ஏங்க, மங்கா சாதாரணமா பேசினாலே ஏதாவது பிரச்சனை வரும். இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனையோட வந்திருக்கு. வேண்டாங்க, வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. சரி. ஐயா, என்ன புருஷனும் பொண்டாட்டியும் தயங்கி தயங்கி நின்னுக்கிறீங்க? ஓஹோ, இம்மா பெரிய வீட்டுக்கு போகும்போது வெறும் கைய வீசிக்கிட்டு எப்படி போறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் அவங்களே ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்க. நீங்க வாங்க, அட வாங்க வாங்க, உள்ள போய் அப்படியே தலையை காமிச்சிட்டு வந்துருவோம். வாங்க. எங்க ஏதாவது உளறி கிளறி வச்சிட போறாங்கங்க. வீடு பாத்துக்கலாமா? இது சம்மந்தி வீடு. வலது கால் எடுத்து வச்சுதான் உள்ள போகணும். அம்மாடி, எவ்வளவு பெரிய ஊரு. இது என்ன பெரிய ஸ்டார் ஹோட்டல் கணக்காக்கி இது? ஏன் பரம, இதுல என்ன ஒரு 10-20 ரூம் இருக்குமா? ம், உடு. இத பாரு பரம, கண்ணாலத்துக்கு அப்புறம் நாம வந்து தங்கின்னு போறதுக்கு ஒரு ரூம் போகணும்னு நல்லா கட் அண்ட் ரைட்டா சம்மந்திக்கிட்ட சொல்லிவிடு. என்ன அந்த கூத்த பாரு, வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுக்கு குழந்தை வேற கட்டி வச்சிருக்காங்க. நாம நம்ம ஏரியாவுல தண்ணிக்கு கொலை அடியில எம்புடு சண்டை போட்டிருக்கோம். இங்க என்னடானா வீட்டுக்குள்ள லாரி தண்ணிய ஊத்தி அழகா வச்சிருக்காங்க.